இந்த தியானத்தால் இந்த புலன்களில் கலந்துள்ள இந்த அறிவு வெளிப்பட்டு சுட்டறிவாக மாறுகையில் அதன் பிறகு இது கட்டளையிட ஆரம்பிக்கிறது, அனைத்தும் கட்டுப்படுகிறது. இப்படி வெளிப்பட்ட இந்த அறிவுதான் உணர்வாய் வெளிப்பட்டு அதன் பிறகு சுகாதீத அறிவாய் அது பரிணமிக்கையில்தான் இந்த காலமும் கர்மாவும் பிரபஞ்சமும் பஞ்ச பூதங்களும் உன் உடல் உலகம் வாழ்வு என யாவுமே இந்த அறிவுக்கு தலைவணங்கி கட்டுப்படுகிறது, வழிவிட்டு நிற்கிறது. ஆகவே இந்த அறிவை பெறு, முழுமையான அறிவு நிலையை நீ பெறு. அன்பே, மனம் என்பது எண்ணங்கள் வழியாக வெளிப்படுகிறது, குணம் என்பது உடல் மூலமாய் செயல்படுகிறது, அறிவு என்பது பொறிபுலன் கருவி கர்ணாதிகள் வழியாய் வெளிப்படுகிறது. ஆனால் இவற்றை கடந்த பரிபூர்ண சுட்டறிவு, இந்த சுட்டறிவு எனும் உணர்வை நீ கண்டறிந்தால் நீ அனைத்தையும் ஆளுமை செய்யலாம். ஆகவே இதனை புரிந்து கொள்வாயாக. எனது அன்பு நிறைய அருளாசிரியர். நன்றே செய்க, நலமே பெறு.